அமீர் கானோடைய பிகே படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்க பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏகப்பட்ட இடத்துல இருந்து பல எதிர்ப்புகளும், ஆதரவுகளும் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்குக்காக வந்திருக்கு. அப்படி என்னதான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்ல இருக்கு அப்படின்னு சொன்னா, அமீர் கானோடைய முக்கால் நிர்வாணமான ஒரு படம். அண்ட் இந்த படத்த பார்த்துட்டு நெறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா, "அமீர் கான் எப்படி இந்த மாதிரிலாம் நடக்கலாம்? நம்ம கல்ச்சருக்கு வந்து இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது." அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கருத்துக்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு சில பேரு இந்த படத்த பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த படத்துல எதுக்காக இந்த சீன் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமர் கான் கூட இந்த போஸ்டரை பார்த்து எதிர்த்த எல்லார்கிட்டயுமே படத்தை பாருங்க, அந்த படத்துல இருக்கிற சீனுக்கும் இந்த போஸ்டருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து சித்தார்த் வந்து என்ன கருத்து சொல்றாரு இதுக்கு அப்படின்னு பார்த்தா, சித்தார்த் வந்து அமீர் கான் கூட ரங் தே பசந்தி அப்படிங்கிற படத்துல நடிச்சிருந்தாரு. ஸோ அதனால அமீர் கான் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுனால சித்தார்த் வந்து ஒரு கலைஞனா இந்த படத்துடைய போஸ்டரை நீங்க பார்க்கணும். கருத்து சுதந்திரம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிர்வாணம் இல்ல ஆபாசம் அப்படின்னு சொல்றீங்க. எதுலதான் இல்ல ஆபாசம்? ஒரு நீச்சல் போட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல எல்லாத்துலயுமே வந்து நீச்சல் உடை தான் அணிஞ்சிட்டு இருக்காங்க. அதுல இல்லையா ஆபாசம்? அது மட்டும் இல்லாம ஒரு அனிமல் சேனல் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஆப்பிரிக்கன் பீப்புள் எல்லாரையுமே காட்டுறாங்க. அவங்க எல்லாருமே நிர்வாணமா தான் இருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாருமே வந்து அதை வந்து ஆபாசம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்க முடியுமா? அந்த மாதிரி தான் ஒரு திரைப்படத்துல ஒரு பர்டிகுலர் சீன்ல இந்த மாதிரியான ஒரு வேஷம் போடணும் அப்படின்னா அது ஒரு கலைஞனா போட்டு தான் ஆகணும். அதை வந்து நீங்க ஆபாசமா பார்க்க முடியாது. ஒரு படத்தை வச்சு ஒரு நாட்டையே திருத்திட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு.